வணக்கம் உறவுகளே. ராகவா லாரன்ஸ் தமிழ் சினிமா உலகில் இவரை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். இவர் ஒரு சிறந்த டான்ஸ் மாஸ்டர், சிறந்த கொரியோகிராஃபர். நல்லாவே அவரும் டான்ஸ் ஆடுவார். ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்தில் இவர் கொஞ்சம் மக்கள் மத்தியில் பேசப்பட்டார். ஆரம்ப காலத்தில் இருந்தே இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வெறி பிடித்த ரசிகர். ரஜினிகாந்த் அரசியலில் குதிக்கப் போறேன் என்று சொன்ன பொழுது செந்தமிழன் சீமான் அதை கடுமையாக எதிர்த்து ரஜினியின் அரசியல் பிரவேசத்துக்கே ஆப்பு வைத்தார். இதனால் ராகவா லாரன்ஸ் சீமான் மீது கடும் தாக்குதலை அன்று தொடுத்தார். இருவருக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை பல காலமாகவே இருந்து வந்தது. பிறகு ரஜினி கழுவுற மீனில் நழுவுற மீனாக தன் உடல்நிலையை காரணம் காட்டி அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட இவர் சீமானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொண்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். தமிழக அரசியல் வரலாற்று உறவுகளே, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரும் சினிமா துறையில் இருந்து அரசியலுக்குள் வந்து பெரிதாக சாதிக்கவில்லை, விஜயகாந்த், கமலஹாசன் உட்பட. இந்த நிலையில் சினிமா நடிகருக்கு இருந்த சிஎம் கனவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போய்கொண்டிருந்த நிலையில் ஜோசப் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடித்து கொண்டதால் கோடம்பாக்கத்தில் சிஎம் கனவு மீண்டும் தலைதூக்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் ராகவா லாரன்ஸும் தானும் எப்படியாவது அரசியலில் புகுந்து விட வேண்டும், அதற்கு தாவேக்காவை ஒரு தோணியாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற நினைப்பில் தானே பேட்டியை கொடுத்து விளம்பரம் செய்து தான் அரசியலுக்கு வரவா வேண்டாமா, தாவேக்கா சார்பில் திருச்சி கிழக்கில் நிற்கவா வேண்டாமா என்று மக்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார். ஆனால் மக்கள் பெரிதாக இவரை கண்டுகொள்ளவில்லை. இதற்கிடையில் அவர் அந்த பேட்டியில் மக்களை நாய்களுக்கு ஒப்பிட்டு பேசியிருந்தார். பிஸ்கட் கொடுத்தால் போதும் அல்லது சில நாய்களுக்கு பிரியாணி கொடுக்க வேண்டி வரும் என்றெல்லாம் பேச அது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்த ஜோசப் விஜய் அவர்களையும் அது முகம் சுளிக்க வைத்தது. இதன் காரணமாக தாவேக்கா கட்சி இவரை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் எப்படியாவது தான் அரசியலுக்கு நுழைய வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு டீசெண்டாக விலகி கொள்ள வேண்டும் என்று நினைத்து இன்னொரு டயலாக்கை விட்டார். தனது அம்மா அன்று சொன்னார் வேண்டாம் என்று, இன்று சொன்னார் முதலில் ஓகே என்று, அப்புறம் எனது அம்மா சொல்கிறார் உனக்கு அரசியல் வேண்டாம் என்று, எனது அம்மா சொல்லை கேட்டு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறார். அதாவது அவருக்கு தெரியும் தனது பருப்பு வேகவில்லை என்று சொல்லி. இவர் அன்றிலிருந்து இன்று வரை அறக்கட்டளைகள் மூலம் சமுதாய இளைஞருக்கு சில நல்ல விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார், மறுப்பதற்கில்லை. அனாதையான குழந்தைகளை எடுத்து வளர்ப்பது, ஊனமுற்ற குழந்தைகளுக்கு உதவி அளிப்பது என்றெல்லாம் இவர் பல சில விஷயங்களை செய்யத்தான் செய்கிறார். அது பாராட்டுக்குரியது. விளம்பரங்களை இவர் தேடிக்கொண்டாலும் இவர் செய்யும் இப்படியான சேரிட்டி வேலைகளை நாங்கள் மதிக்கத்தான் வேண்டும் உறவுகளை. இந்த நிலையில் இவர் மீது சில நெகட்டிவான குற்றச்சாட்டுகளும் உண்டு உறவுகளே. அதாவது இவர் இளைஞர் படையை சேர்த்து கொண்டு அடாவடி செய்வது, ரவுடிசம் செய்வது, கட்ட பஞ்சாயத்து செய்வது என்று இவர் மீது குற்றச்சாட்டுகள் எழாமலும் இல்லை. இப்படி இவர் மீது உள்ள இமேஜ் அப் அண்ட் டவுனாக காலகட்டங்களில் இருந்தாலும் இவர் அரசியல் வருகை மக்களால் பெரிதும் விரும்பப்படவில்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார். தனது அரசியல் வருகைக்கு இது சரியான நேரம் இல்லை என்று புரிந்து கொண்டு மெல்லமாக பிச்சை வேண்டாம் நாயப்பிடி என்று ஒதுங்கி கொண்டார் உறவுகளே. எப்படியாவது இவர் அரசியலில் வந்தா ஜெயிப்பாரா இல்லையா என்பது வருங்காலம் தீர்மானிக்கட்டும். ஆனால் இவரது நடனமும் இவரது கொரியோகிராஃப் அபிலிட்டியும் தமிழ் சினிமாவுக்கு தேவை. இவரது நடன காட்சிகளை நான் விரும்பி ரசிப்பேன். இன்னும் சொல்ல போனால் பிரபுதேவாவின் கொரியோகிராஃபை விட இவரது கொரியோகிராஃப் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உறவுகளே. ராகவா லாரன்ஸ் சினிமாவில் மீண்டும் பங்கு பெற்றி மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்று உங்கள் சார்பில் நானும் கேட்டுக்கொள்கிறேன்.